Hello students, welcome to my channel Mars Max. இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா TN சமச்சீர் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 5 ஜியோமெட்ரியில எக்ஸசைஸ் 5.2 ஓட இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். ஓகேவா? இன்ட்ரோடக்ஷன்ல என்ன இருக்கு அப்படினா ஃபர்ஸ்ட் பாருங்க, டிரான்ஸ்வர்சல் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? டிரான்ஸ்வர்சல். டிரான்ஸ்வர்சல் அப்படினா என்ன? டிரான்ஸ்வர்சல் is a line that intersects two lines at distinct point. ஓகேவா? டிரான்ஸ்வர்சல் அப்படிங்கிறது ஒரு லைனு, அது வந்து டூ லைன்ஸை வந்து டிஸ்டிங் பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அது எப்படி நீங்க பாருங்க, இதுல எம் அண்ட் என் அப்படின்னு டூ லைன்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த டூ லைன்ஸை எல் அப்படிங்கிற ஒரு லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணுது. ஓகேங்களா? எங்கெல்லாம் இன்டர்செக்ட் பண்ணுது? ஏ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அண்டு பி அப்படிங்கிற பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுது. ஓகேவா? இந்த டிஸ்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது டிஃபரண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த பிக்சர்ல பார்த்தா எம் அண்ட் என் அப்படிங்கிற இந்த டூ லைன்ஸையும் எல் அப்படிங்கிற லைன் இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ இதில் டிரான்ஸ்வர்சல் அப்படிங்கிறது இந்த எல் அப்படிங்கிற லைன் தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, இப்போ இதில் பாருங்க, நெக்ஸ்ட் ஆங்கிள்ஸ் ஃபார்ம்டு பை எ டிரான்ஸ்வர்சல். ஓகேவா? இந்த டிரான்ஸ்வர்சல் அப்பளே பார்த்தா அதே எக்ஸாம்பிள் அந்த பிக்சர் தான். இதில் பாருங்க, எம் அண்ட் என் டூ லைன்ஸ் இருக்கு, எல் அப்படின்னு ஒரு இன்டர்செக்டிங் லைன் இருக்குது. ஓகேவா? அதுதான் டிரான்ஸ்வர்சல். இப்போ இதில் பார்த்தோம்னா நமக்கு டோட்டலாக எவ்வளோ ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 8 ஆங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதிலே பார்த்தீங்கன்னா 4 ஆங்கிள்ஸ் வந்துருச்சு. 1 2 3 4. ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க 5 6 7 and 8. ஓகேவா? இப்போ டிரான்ஸ்வர்சல் எடுத்தாவே அதில் வந்து 8 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதில் வந்து என்னென்ன ஆங்கிள்ஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்க, ஆங்கிள்ஸ் ஃபார்ம்டு பை டிரான்ஸ்வர்சலில் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா? இப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இதில் பாருங்க, இந்த எம் அப்படிங்கிற லைன் அண்டு என் அப்படிங்கிற லைனுக்கு மேலே இருக்க ஆங்கிள், அதாவது இந்த சைடு அல்லது இந்த சைடு ஏதோ ஒரு சைடு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த சைடு இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த எம் லைனுக்கு மேலே ஒரு ஆங்கிள் இருக்குது, அதே மாதிரி இந்த என் லைனுக்கு மேலே ஒரு ஆங்கிள் இருக்குது. 1 and 5 இது வந்து ஒரு கரஸ்பாண்டிங் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி இந்த சைடு பாருங்க 2 and 6 இருக்கு, இதுவும் வந்து பேர் ஆஃப் ஆங்கிள். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த லைனுக்கு கீழே இருக்க ஆங்கிள்ஸ், இதில் 4 and 8, இதில் 3 and 7, இதில் பார்த்தோம்னா இதான் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இப்போ அதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு ரைட் சைடு இருக்கிற ஆங்கிள் எழுதலாம். பாருங்க, ஆங்கிள் 1 and ஆங்கிள் 5. ஓகேவா? இது ஒரு கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, இந்த சைடு 2 and ஆங்கிள் 2 and ஆங்கிள் 6, இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா? இது வந்து லைனுக்கு மேலே இருக்கிறது. அடுத்து லைனுக்கு கீழே பாருங்க, ஆங்கிள் 4 and ஆங்கிள் 8, இதுவும் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள். நெக்ஸ்ட் இதில் 3 and 7, ஆங்கிள் 3 and ஆங்கிள் 7, இது வந்து ஒரு கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். இதே டிரான்ஸ்வர்சல் பிக்சர் பாருங்க, இதில் வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் கேட்டிருக்காங்க. இன்டீரியர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த எம் அந்த லைனுக்கும் என் அப்படிங்கிற லைனுக்கும் இன்சைடு இருக்கிற ஆங்கிள்ஸ் தான் என்னது? இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேவா? அதே மாதிரி வெளியே இருக்க இந்த 2 1 7 8 அப்படிங்கிறது எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இப்போ நமக்கு வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஆல்டர்னேட் அப்படிங்கிறது, இப்போ இங்கே 3 எடுத்தோம்னா இதுக்கு ஆல்டர்னேட்டாக இருக்கிறது 5, அதே மாதிரி இங்கே 4 எடுத்தோம்னா இதுக்கு ஆல்டர்னேட்டாக இருக்குது 6. அப்போ என்னென்ன ஆங்கிள் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்னா, ஆங்கிள் 3 and ஆங்கிள் 5, இது ஒரு ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். அதே மாதிரி இதில் பார்த்தோம்னா ஆங்கிள் 4 and ஆங்கிள் 6, இதுதான் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். நெக்ஸ்ட் இதிலே பார்த்தோம்னா ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் இருக்குது. ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேவா? இப்போ இதில் இது ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அந்த பிக்சர்லேயே பாருங்க, வெளியே இருக்கிறது எக்ஸ்டீரியர். இப்போ இதில் பாருங்க 1 இருக்குது, இதுக்கு ஆல்டர்னேட்டாக வெளியே என்ன ஆங்கிள் இருக்குது? 7 இருக்குது. அதே மாதிரி இங்கே 2 இருக்குது, இதில் ஆல்டர்னேட்டாக வெளியே இருக்கிறது 8. இப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்க, ஆங்கிள் 1 and ஆங்கிள் 7, இது வந்து ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகேவா? படத்துக்கு வெளியே இருக்க ஆங்கிள் 1 and 7. நெக்ஸ்ட் இங்கே வெளியே என்ன இருக்குது? 2 இருக்குது, இங்கே ஆப்போசிட்ல 8 இருக்குது. ஸோ அது வந்து ஆங்கிள் 2 and ஆங்கிள் 8, இது வந்து ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். படத்துக்கு இன்சைடு வர்றது இன்டீரியர் ஆங்கிள், வெளியே வர்றது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள்.
ஓகே, நெக்ஸ்ட் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் அப்படின்னாலே நம்ம வந்து இந்த எக்ஸ் சிம்பிள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, எக்ஸ் சிம்பிள் ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா இங்கே என்ன ஆங்கிள் வருதோ இது வந்து இங்கே ஈக்குவலாக இருக்கும். இதுதான் வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். அல்லது இந்த சைடு எடுத்தோம்னா இது ரெண்டும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஓகேவா, இப்போ நமக்கு இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த டிரான்ஸ்வர்சல் பிக்சரில் ஃபஸ்ட்டு ஷேப்பில் பாருங்கள் எக்ஸ் சிம்பிள் தெரியுது. ஓகேவா, மேலே இருக்க ஆங்கிள்ஸ் 4 ஆங்கிள்ஸில் எக்ஸ் ஷேப் தெரியுது. இதில் எதெல்லாம் ஆப்போசிட்டாக வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிள் 1 அண்டு ஆங்கிள் 3 வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸாக இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி ஆங்கிள் 2 அண்டு ஆங்கிள் 4 இதுவும் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கீழே இருக்க ஆங்கிள்ஸில் பாருங்கள், இதுவும் எக்ஸ் ஷேப் இருக்குது. ஸோ இதில் எதெல்லாம் ஆப்போசிட்டாக இருக்குது வெர்டிக்கலி ஆப்போசிட்டான்னு பார்த்தோம்னா 5 அண்டு 7 ஆங்கிள் 5 அண்டு ஆங்கிள் 7 வெர்டிக்கலி ஆப்போசிட்டாக இருக்குது. அதே மாதிரி ஆங்கிள் 6 அண்டு ஆங்கிள் 8 இதுவும் பார்த்தோம்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிளாக இருக்குது. ஓகேவா, பாருங்க இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்சல். ஓகேவா, இன்டீரியர் ஆங்கிள்னாவே நம்ம இந்த லைனுக்கு உள்ளே இருக்கிற ஆங்கிள்ஸ் தான். ஓகேவா, 3, 4, 6, 5 அப்படிங்கிறது தான் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இதில் பார்த்தோம்னா இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைடு பாருங்க 3 அண்டு 6. ஓகேவா, இது ரெண்டும் சேம் சைடில் இருக்குது. அதே மாதிரி 4 அண்டு 5 இதுவும் பார்த்தோம்னா சேம் சைடு இன்டீரியர் ஆங்கிளாக இருக்குது. ஓகேவா, இது என்ன டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் இஸ் ஓகேவா எவ்வளோ டிகிரி இருக்கும் அப்படின்னா 180 டிகிரி இருக்கும். ஓகேவா, இது ஒரு டெஃபினேஷன். அதாவது என்ன அப்படின்னா இப்போ பாருங்கள் இன்டீரியரில் ஆங்கிள் 3 இருக்குது ப்ளஸ் ஆங்கிள் 6. ஓகேவா, இதுதான் சேம் சைடு டிரான்ஸ்வர்சல் இருக்க சேம் சைடு ஆங்கிள்ஸ். இது ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ டிகிரி வேணும் அப்படின்னா 180 டிகிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அந்த சேம் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் இஸ் 180 டிகிரி அந்த டெஃபினேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா, அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள் ஆங்கிள் 4 ப்ளஸ் ஆங்கிள் 5 இது ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ஆங்கிள் வரும் எவ்வளோ டிகிரி வரும்னா 180 டிகிரி வரும். ஓகேவா, இது வந்து இன்டீரியர் ஆங்கிளுக்கு. அதே மாதிரி எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் இது ஆல்சோ எவ்வளோ தான் வரும் அப்படின்னா ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 180 டிகிரி வரணும். ஓகேவா, எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் எதெல்லாம் பார்த்தோம்னா இதில் 2, 1 அண்டு 7, 8 அப்படிங்கிறது எக்ஸ்டீரியர். சேம் சைடு அப்படிங்க வரும்போது 1 அண்டு 8. ஓகேவா, ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் 8 இது ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு 180 டிகிரி வரணும். ஓகேவா, அதே மாதிரி இந்த சைடு பார்த்தோம்னா 2 அண்டு 7 ஆங்கிள் 2 ப்ளஸ் ஆங்கிள் 7 இது ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் வந்து 180 டிகிரி வந்துச்சு அப்படின்னா இந்த டெஃபினேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேவா, ஓகே, இப்போ நம்ம இதுவரையில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிள்ஸ் ஃபார்ம்டு பை அ டிரான்ஸ்வர்சல். இதில் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக வந்து ஒரு டிரான்ஸ்வர்சலில் 8 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இதில் என்ன ஃபர்ஸ்ட் பார்த்தோம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதுக்கப்புறமா என்ன பார்த்தோம் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் இஸ் 180 டிகிரி. ஓகேவா, அதே மாதிரி எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் இஸ் 180 டிகிரி. Okay, thank you students.